கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல 4 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அப்போ பெரிய ஜாதி என்றால் தலைமுறை ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இது முதலாவது. இரண்டாவது, உன்னை ஆசிர்வதித்து. மூன்றாவது, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அப்போ உங்களுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்களை பிறருக்கு சாட்சியாக வைப்பார். உங்கள் மூலம் பிறரை ஆசிர்வதிப்பார். கடைசியாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இரண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? உன்னை ஆசிர்வதித்து. அப்போ முதலாவது நம்ம பிளெஸ்ஸிங் வாங்குறோம். கடைசி என்னாவது? 4வது காரியம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசீர்வாதமா இருப்போம். பிரியமானவர்களே, தலைமுறை ஆசீர்வாதத்தை பற்றி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார், உயர்த்துவார். நம்மை பிறருக்கு முன்பு அவர் நம்முடைய தலைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில நமக்கென்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஆகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன் அவர், வாக்கு மாறாதவர். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை நான் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை வேதத்தின்படி ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாமின் தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ நம்முடைய பிதாக்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றுவார். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி. அப்போ நமக்கு ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல சொல்லிட்டாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும். அப்போ அந்த அளவுக்கு அதிகமாக கர்த்தர் நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் வாழ்க்கையில் நிறைவேறினது. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் வழி வந்த சந்ததி தான் இன்னைக்கு நீங்களும் நானும். பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமின் காலத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் என்பதை பார்த்தோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று. ஆனால் 17வது அதிகாரத்துல ஆபிரகாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை கூறுகிறார். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ள அவர் சொன்ன காரியம், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. அப்போ உத்தமன் என்றால் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம் இல்லையா? இந்த உலக வாழ்க்கையில நமக்கென்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் என்றால் என்ன? நமக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதோ, நம்ம ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருக்க போறோமோ அதை முன்பே நமக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம நடக்க வைப்பார். இன்னைக்கு நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நீங்க கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் அவருக்கு முன்பாக நடக்கும் பொழுது உண்மையா இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை நீங்க ஒவ்வொரு காரியங்கள் நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் நீங்கள் உண்மையா இருக்க வேண்டும், உத்தமனா இருக்க வேண்டும். அப்பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், உங்களை பெரிய ஜாதியாக்குவார், உங்களை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றார் தெரியுமா? 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். நல்லா கவனிங்க, கர்த்தரோ உண்மையுள்ளவர். அப்போ நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க.
பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன். அப்போ அவருக்கு பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானா இருக்கிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் மாத்திரமே பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ ஒரு உண்மையுள்ள மனுஷன் மாத்திரம்தான் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவான். அது மாத்திரமல்ல, அவனை பெரிய ஜாதியாக்குவார். அவனுடைய தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் உண்மையுள்ளவராய் இருந்தது நிமித்தமாக அவர் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமுக்கு நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு என்று கட்டளை கொடுத்தார். அதை அவர் பின்பற்றினார். அதை நாம் ஆதார வசனத்தோடு நம்ம பார்க்கலாம். நெகேமியா 9வது அதிகாரம் 7 முதல் 8வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. அப்போ அவன் என்றால் ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறது அந்த உண்மை தன்மைதான். நாம் ஒவ்வொருவரும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். நாம் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். 1000 மடங்கு அதிகமாக நாம் பெருகுவோம். அது மாத்திரமல்ல, நம்மை பெரிய ஜாதியாய் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார், நம் பெயரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு நாம் உத்தமனாய் இருந்து நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களுக்காக இன்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் பெயரை பெருமைப்படுத்த போகிறீர், எங்கள் ஜாதிகளை எங்கள் தலைமுறைகளை நீர் உயர்த்த போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உண்மைக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இருக்க வேண்டும். அப்பா, ஆபிரகாமுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த கட்டளைகளை இன்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உத்தமும் உண்மையுமா இருந்து அப்பா இந்த ஜீவ கிரீடத்தையும் அப்பா இந்த உலகப்பிரிய வாழ்க்கையில் இருக்கிற வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு ஒரு கிருபை உண்டாவதாக. தகப்பனே அப்பா, காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் அப்பா ஆண்டவரை நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் பரிபூரணமாய் நிறைவேறுவதற்கு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே அப்பா, இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு அப்பா புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, தேவைகளோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லா தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் சந்தித்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் உண்மையும் உத்தமமாய் இருந்து ஆண்டவரே அப்பா அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமது கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரணமாய் நிறைவேறவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.